டெல்லி பட்டணத்திலே இருந்து கொண்டு ஒரு அமைச்சர் துணிச்சலோடு மும்மொழி கொள்கை எங்களுடைய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆகவே தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 2116 கோடி ரூபாயை நாங்கள் தரமாட்டோம். என்ன துணிச்சல், என்ன வாய்க்கொழுப்பு, என்ன திமிர்! தரமாட்டோம் என்று சொல்வதற்கு நீ எஜமான், நாங்கள் அடிமைகளா? நீ முதலாளி, நாங்கள் தொழிலாளியா? உனக்கு ஏது பணம் பெருமை? உன்னுடைய படைகளோ, குப்தனின் படைகளோ, சந்திரகுப்த மௌரியனின் படைகளோ, அல்லது மௌரிய சாம்ராஜ்யத்தினுடைய படைகளோ, அக்பர் பாதுஷாவின் படைகளோ எங்கள் தென்னாட்டில், எங்கள் திராவிட பூமியில், எங்கள் தமிழ்நாட்டில் காலெடுத்து வைத்ததில்லை. ஆனால் எங்கள் படைகள் அங்கே அரபிக்கடல் வரை வரக்கூடும் என்று பயந்து துஞ்சாமல் இருந்தார்கள். அந்த அரசர்கள், தமிழரின் படை அங்கே அரபிக்கடல் கரையோரமாகவும் வரக்கூடும் என்று இது புறநானூற்றிலே இந்த பாடல் இருக்கிறது. அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புக்குரிய நம்முடைய பெருமைகளை நம் மனக்கண் முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தியவர் பேரறிஞர் அண்ணா. அவரது தம்பிமார்கள், கலைஞரின் உடன்பிறப்புகள், இதற்கெல்லாம் மூலவர் தந்தை பெரியார். தொண்டு செய்து பழுத்த வளம் தூயதாடி மார்பில் விடும், மண்டை சுரப்பை உலர்ந்தோடும் மனக்குகையில் சிறுத்தை எழும் என்று பாரதிதாசன் எழுதினாரே, அந்த தந்தை பெரியார் அவர்கள் தன் சொத்துக்களை இழந்தார். தன் சொத்துக்களை பொதுவாழ்வுக்காகத்தான் படைத்தார். காரணாவை கூட மதித்து சேமித்து வைத்து அந்த பணம் அனைத்தையும் அறக்கட்டளைக்கு, கல்விக்கு, திராவிட இயக்கத்தை வளர்ப்பதற்கு, பொது காரியங்களுக்குத்தான் அவ்வளவு தன்னுடைய பணத்தையும் திரட்டிய பணத்தையும் தந்த பெருமகனார் தான் தந்தை பெரியார் அவர்கள். அவர் திருக்குறள் மாநாடு மற்றும் 10 மாநாடுகள் நடத்தியிருக்கிறார், தலைவராகி நடத்தியிருக்கிறார். அவ்வப்பொழுது அவருக்கு எழுகின்ற கருத்துக்களில் சில பாடல்களின் கருத்துக்கள் அவருக்கு உடன்பாடு இல்லாமல் போகலாம். அவரே சொன்னாரே, ஏன், எதனால், எப்படி என்று கேளுங்கள் தோழர்களே. அந்த கேள்விகளிலேதான், அதனுடைய விடைகளிலேதான் நம்முடைய வாழ்வும் வளமும் இருக்கிறது என்று சொன்னாரே. அப்படி நான் சொன்னேன் என்பதற்காக ஏற்றுக்கொள்ளாதே. நீ உன் பகுத்தறிவை பயன்படுத்திப்பா. எது சரி என்று படுகிறதோ அதை எடுத்துக்கொள் என்று தான் கூறுவதே தவறாக இருக்கலாம் என்று அவரே சொன்னவர்தான். அப்படி அவருக்கு கருத்துக்களில் சில வேளைகளில் அவருக்கு வருகிற ஆத்திரத்தில், கொந்தளிப்பில் ஒரு சில சொற்களை சொன்னதை எடுத்து வைத்துக் கொண்டு தந்தை பெரியார் என்ற தியாக சிகரத்தையே தாக்குவதற்கு சிலர் முனைகிறார்கள் என்கிற போது அவர்களுக்காக நான் பரிதாபப்படுகிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.